உங்களை பற்றி யாராவது புரணி பேசுனா அவனை தூக்கி செயினில் போட்டுடலாம்னு சொன்னால் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். உண்மையிலே இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதுக்கு ஒரு வழி வச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி நடிகையர் அஸ்வினி அவர்களுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பெரிய கிளாப் தட்டம். ஏன்னா இன்ஸ்டாகிராமில் கெட்ட வார்த்தையில் மெசேஜ் அனுப்பிச்சவனை நேரில் போய் சட்டையை பிடிச்சி சலுப்புன்னு அரைஞ்சி போலீஸில் பிடிச்சி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பேக் டு சட்டத்துக்கு வருவோம். பாரதிய நியாய சன்சிதா BNS 2023 கீழ் 356ங்கிற பிரிவின் அடிப்படையில் உங்கள் கணவனோ உங்கள் மனைவியோ நண்பனோ உறவினரோ இல்லை யாரோ ஒருத்தரோ உங்கள் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கிற வகையில் யாராவது உங்களை பற்றி புரணி பேசிக்கிட்டு தெரிஞ்சா காசிப் பேசினா அவனுக்கு 2 ஆண்டு குற்றவியல் தண்டனையை ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழல் உருவாகும்னு ஒரு சட்டம் இருக்குது. இது இவ்வளவு நாளாக தெரியாமல் போச்சுடா, நம்மளை பற்றி கண்டபடி பேசணுன்னு பூரா அடித்து மூஞ்சி முகரையும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சட்டத்தை பயன்படுத்தி முடிஞ்சால் பலன் நினச்சிக்கோங்க. பேக் டு ஆக்ட்ரஸ் அஸ்வினி அவங்க ஒரு ஷார்ட் ஃபிலிமாக டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ மணிகண்டன் அப்படிங்கிற ஒரு அறிவுகட்ட துப்பு இல்லாத ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்கான், கெட்ட வார்த்தையில் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். நம்மளை எப்படி கண்டுபிடிக்க முடியுங்கிற தைரியத்தில் அக்கா நேராக போய் அவனை சட்டையை பிடிச்சி அடி வெளுத்து போலீஸில் பிடிச்சி கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படி சினிமாக்களுக்கெல்லாம் சென்சார் இருக்கும், இப்போ ஜனநாயகன் படம்லாம் பொங்கலுக்கு வந்திருக்கணும், இன்ன வரைக்கும் வரல, கேட்டால் சென்சார் போர்டு ஆய்வுங்கிறாங்க. நமக்கும் தெரியல. எப்படி சினிமாவுக்கு சென்சார் இருக்கோ அதே மாதிரி சோஷியல் மீடியாவுக்கும் சென்சார் வேணும். அப்போ தான் தன்னுடைய முகத்தை ப்ரொஃபைலில் வைக்க துப்பு இல்லாமல் தன்னுடைய பேரை ஐடியில் வைக்கிறதுக்கு தெம்பு இல்லாத சில பேர் எங்கே பார்த்தாலும் கெட்ட வார்த்தையில் போகிற போக்கில் கமெண்ட் போட்டு போகிறான்ல அவனை பூரா பிடிச்சி அடி உரிக்கிறதுக்கு சரியாக வரும் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓகே.